வெற்றி உங்களை அலட்சியமாக்க கூடாது. ஒரு காரியத்தை அடைவதற்காக கடுமையாக உழைத்துவிட்டு வெற்றி கிடைத்த பிறகு அலட்சியமாக இருந்திருக்கிறீர்களா? சில மாணவர்கள் பரீட்சைக்காக கடுமையாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்ற பிறகு படிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். சில விளையாட்டு வீரர்கள் நன்றாக பயிற்சி செய்து வெற்றி பெற்ற பிறகு சோம்பேறிகளாக மாறிவிடுவார்கள். வெற்றி ஒருபோதும் நம்மை அலட்சியமாக்க கூடாது. ஏலா ராஜா தன் தகப்பனான பாஷாவிடமிருந்து ஒரு பலமான ராஜ்யத்தை சுதந்திரித்தான். ஆனால் தேசத்தை ஞானமாக வழிநடத்தி தேவனை தேடுவதற்கு பதிலாக அவன் அலட்சியமாகவும் பொறுப்பற்றவனாகவும் மாறினான். நாம் தினமும் விழிப்போடும் உண்மையோடும் இருக்க வேண்டும் என்பதை இவனுடைய வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுகிறது. இன்று நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வசனங்கள். ஏலா ராஜா பாஷாவின் மகனாவான். தன் தகப்பனின் மறைவுக்கு பிறகு அவன் இஸ்ரவேலின் 4வது ராஜாவானான். அவன் திர்சா பட்டணத்திலிருந்து 2 வருடங்கள் ஆட்சி செய்தான். ராஜாக்கள் ஜனங்களை மீண்டும் தேவனிடம் திருப்புவதற்கு ஏலா ஏதேனும் முயற்சி செய்ததாக வேதாகமத்தில் எந்த குறிப்பும் இல்லை. மாறாக அவன் தன் தகப்பனின் பாவ வழிகளிலும் யெரொபெயாமின் பாவங்களிலும் தொடர்ந்து நடந்து இஸ்ரவேலரை விக்கிரக ஆராதனைக்குள் நடத்தினான். இஸ்ரவேல் இராணுவம் கிப்பத்தோனில் பெலிஸ்தரோடு போரிட்டு கொண்டிருந்த போது ஏலா திர்சாவிலேயே தங்கியிருந்தான். ஒரு நாள் அரண்மனை அதிகாரியான அர்சாவின் வீட்டில் ஏலா வெறித்து போக குடித்து கொண்டிருந்தான். அப்போது சிம்ரி என்ற அவனுடைய படை தலைவர்களில் ஒருவன் வீட்டிற்குள் நுழைந்து அவனை அழித்து போட்டான். ராஜாவான பிறகு சிம்ரி பாஷாவின் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் கொன்று அழித்தான். யெகூ தீர்க்கதரிசி மூலமாக தேவன் உரைத்த தீர்க்க தரிசனம் இதன் மூலம் நிறைவேறியது. ஏலா தேவ பக்தியோடு ஞானமாய் வழிநடத்த தவறியதால் அவனுடைய ஆட்சி எதிர்பாராத விதமாய் முடிவுக்கு வந்தது. இன்று நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், சில நேரங்களில் நாம் எனக்கு ஒரு கெட்டதும் நடக்காது என்று நினைக்கிறோம். அந்த மனப்பான்மை நம்மை அலட்சியமாக்கிவிடும். நாம் எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எச்சரிக்கையாய் இருப்பது என்றால் பயந்து பயந்து வாழ்வது அல்ல, ஞானமாக வாழ்வதாகும். உங்கள் வீட்டு பாடங்களை செய்து முடித்துவிட்டீர்கள் என்பதற்காக புதிய காரியங்களை கற்றுக்கொள்வதை நிறுத்தி விடாதீர்கள். பள்ளியில் நன்றாக படிக்கும்போது தாழ்மையாயிருங்கள். ஜனங்கள் உங்களை பாராட்டும் போது தேவனுக்கு நன்றி சொல்ல மறவாதீர்கள். உண்மையாயிருப்பது என்பது ஏதோ ஒரு நாள் மட்டும் செய்வது அல்ல, அது தினமும் நாம் எடுக்கும் தீர்மானம். எச்சரிக்கையுள்ள இருதயம் தேவனுக்கு செவி கொடுத்து சரியானதை செய்ய எப்போதும் ஆயத்தமாயிருக்கும். இன்று நாம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான பாடம், வெற்றி உங்களை அலட்சியமாக்க ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள். தினமும் தேவனுக்கு உண்மையாயிருங்கள். இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பாட வசனம், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இன்று நம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் செய்ய வேண்டியது, இந்த வாரத்தில் தினமும் காலையில் கர்த்தாவே, இன்று நான் உண்மையாயிருக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். நாளின் இறுதியில் அவர் செய்த உதவிக்கு நன்றி சொல்லியும் நீங்கள் தவறிய இடங்களில் மன்னிப்பு கேட்டும் ஜெபியுங்கள். அறிவு சார்ந்த வளர்ச்சிக்காக நாம் செய்ய வேண்டியது, உங்கள் தினசரி பொறுப்புகளை ஒரு பட்டியலில் எழுதுங்கள். ஒவ்வொரு வேலையையும் செய்து முடிக்கும் போது அதில் டிக் குறியிடுங்கள். இது நல்ல பழக்கத்தையும் பொறுப்புணர்ச்சியையும் வளர்க்கும். சரீர வளர்ச்சிக்காக இன்று நாம் செய்ய வேண்டியது, போதிய ஓய்வெடுத்து தேவையான அளவு தண்ணீர் குடித்து
சுறுசுறுப்பாக இயங்கி உங்கள் உடலை பேணுங்கள். ஆரோக்கியமான உடலே உற்சாகமாய் தேவனுக்கு ஊழியம் செய்ய உதவும். இன்று நம் சமுதாய வளர்ச்சிக்காக நாம் செய்ய வேண்டியது, பிறர் நம்பத்தக்க நபராக இருங்கள். யாருக்காவது வாக்கு கொடுத்தால் அதை தவறாமல் நிறைவேற்றுங்கள். உண்மையாயிருப்பது நம்பிக்கையை கட்டி எழுப்பும், தேவனுடைய குணத்தையும் வெளிப்படுத்தும்.